கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. நம்ம யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ தான் பைபிளில் ரெண்டு பேரை பற்றி பார்த்தேன். ஒன்று காகம், இன்னொன்று புறா. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நோவா காலங்களில் ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயம் அப்போ என்னென்னா பேழைக்குள்ளே எல்லோரும் இருந்தாங்க. சில நாட்கள் கழித்து காகத்தை வெளியே அனுப்புகிறாரு. போயிட்டு வரும்னு நினச்சி நம்பிக்கை அனுப்புகிறாரு. அந்த காகம் வரவே இல்லை. என்ன ரீசன்னா, ஜலப்பிரளயத்தில் அநேகர் இறந்து அநேகருடைய சடலங்கள் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னென்னா காகமானது மாமிச உண்ணி, மாமிசத்தையும் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அப்போ காகம் என்னென்னா, தரை இல்லாட்டினாலும் அந்த மாமிசங்கள் மிதக்கிற இடத்துல அங்கங்கே அப்படியே அலக்கழித்து தன்னோட மனதை அலைப்பாய விட்டு அப்படியே ஒவ்வொரு சடலங்களின் மேலே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அடுத்து ஒரு ஆள் அனுப்புகிறாரு. அவர் தான் நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு ஆள், புறா. புறாவை அனுப்பிவிட்டுச்சு. புறா எப்படின்னா கபடற்றது. அதே போல் எந்த இடத்துலேருந்து போச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி வந்துச்சு. வர்றப்ப சும்மா வந்துருங்களே, கையில் ஒரு அடையாளத்தோடு வந்துச்சு, ஒரு இலையோடு வந்துச்சு. நமக்கு ஒரு தகவலே சொல்லிச்சு. வேலையிலேருந்து எல்லோரும் வெளியே போகலாம். வெளியே போயிட்டால் பூமியானதுலேருந்து நீர் வட்டிவிட்டது, நீர் ஃபுல்லாக வட்டிடுச்சு, நம்ம வெளியே போகலான்ற ஒரு அடையாளத்தோடு வந்துச்சு. அதோட நோக்கம் என்னென்னா, எங்கேருந்து சென்றோம் அங்கேயே வரணும் அப்படின்னு திருப்பி தன்னோட வேலைக்கே வந்துடுச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, காகத்தை போல் நம் மனசை அலக்கழித்து இங்கே அங்கே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட புறாவை போல் எங்கிருந்து சென்றோமோ அங்கே தான் திருப்பி வரணும். நம்ம மனசை அலக்கழிக்க விடாமல், நம்மளால் யாருக்கு என்ன பயம், அங்கே நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அதனால் அநேகர் பயன்படணும். பயம்னா ஒன்றும் அப்படி ஹெல்ப்பிங் அப்படி இப்படிலாம் கிடையாது. நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். என் 1-2 பேரை பாருங்கள், நான் கஷ்டப்படுறேன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள் பைபிளில் போட்டிருக்கு. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், இதை சொல்லி பாருங்களேன். இன்னொன்று யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்களை ஆசீர்வதிச்சு பழகுங்க. நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கஷ்டம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ரேயர் பண்ணுவோம், இல்லை நீங்கள் என்ன உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி சொல்லுங்கள். அவங்களும் நல்ல ஒரு தெளிவோடு போவாங்க. அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது புறாவை போல் இருக்க வேண்டும். நல்ல ஒரு மெசேஜை கொண்டு வரணும். பேழைகள் திறந்தது போல் அந்த மெசேஜினால் நமக்கு பேச வரவங்களோட மனபாரங்கள் அகற்றப்பட்டு விடுதலை பெற வேண்டும். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். காட் பிளஸ் யூ நண்பர்கள்.